வந்து 10 நாளாச்சுன்னு எதுவும் பண்ணவே இல்லையே. முதல்ல உன் திங்ஸ் எடுத்து மேலே வைடா. காலேஜ் எப்படி மச்சான் போகுது? ஏதோ போதும் மச்சான். உனக்கு? மொக்க மச்சி. சரி, இந்த அப்பா கால் பண்றேன், வந்துடுறேன். சரி மச்சான், போயிட்டு வா மச்சான். பசி, சீக்கிரம் வாடா, நான் குளிக்கணும்டா. வந்த 10 நாள்லயே வா. நேத்தும் பார்த்தோமே. இன்னும் ஒண்ணுமே இல்லையே. ஏதோ ஸ்டோரி மாதிரி இருக்கு. சரி, நல்ல பார்ப்போம். தூக்கி தலையில போடு, நான் கீழே போறேன். போ, உன்னை ஒரு நாள் குடிக்க வைக்கிறேன். சத்தியமா சரக்கு அடிக்கிறதா?
ம் என்னது இது? சரி பார்ப்போம். சரி படிப்போம். டேய் ராஜு, லைட்டை போட்டியாடா? இவன் ஒருத்தன். டேய் டேய் ராஜு, டேய் கதவு தட்டுறாங்கடா. டேய் ராஜு, யாரா கதவு தட்டுறாங்கடா. மச்சான், இந்த கதவுலடா, பாத்ரூம் கதவு. இதுக்கு ஏன்டா பயமுறுத்துற? வா. ஏய் ஒண்ணுமே இல்லடா. சரி வா படுத்துங்களாம். நல்லா இருக்கே கதை. வயசு வச்சு எடுப்போம். மச்சான், அதான் ஒரு டைரி கிடச்சிது. கதை சூப்பராக இருக்கு. முன்ன வச்சு தான் யோசித்தேன். வா பார்ப்போம். இதான் மச்சான் அந்த டைரி. சூப்பராக இருக்கு மச்சான் கதை. அவனுக்கும் படிச்சு கேட்டுறான் பாரு. ஒரு நாள் நைட் மச்சான், லைட்டு திடீர்னு எரியுது. நீ பயந்து எந்திரிச்சு போய் பார்க்குற. கதவு கிட்ட போனே படபடன்னு கதவு அடிக்குது மச்சான். நீ ரொம்ப பயந்துருவ. டேய் இதை படம் எடுக்கிற மச்சான். இங்கே வெளியே போய் மச்சான். ஆமாச்சான், ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, சரகடிக்கு போகிறேன். தம்பி இந்த ரூம் பண்ணி. ஆமாம் சார். சரி ஒரு சைன் கொடுப்பா. ஒருத்தர் வெளியே போயிருக்கான். பரவாயில்ல, நீ கொடுப்பா. நீ எந்த ரூம்ப்பா? 4 சார். சரி ஒரு சைன் கொடுப்பா. சரிப்பா. இதாங்க சார். ஃப்ரெண்ட்ஸா பண்ணி లేదు. இப்போ யார் சேர்ந்து
தம்பி நீ என்ன சைன் போட்டா? நானே சார். தம்பி இங்க வாப்பா. என்ன சார்? இந்த சைன் இவன் தானே போட்டான்? ஆமாடா, நீ தான்டா போட்ட. ஏய் லூஸ் மாதிரி பேசுற, நான் பேர் நினைச்சேன். அப்ப இது யார் சைனு? ஏன் சைன் சார் இது? என்னடா இது? நம்ம முன்னாடி தானே சைன் போட்டான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன மச்சான் நீங்க சார் கவனி பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாச்சே, பாரு மச்சான், அதே சைன் இருக்கு பாரு இதுலயும். பின்னாடி ஏதோ ஸ்டோரி மாதிரி இருக்கு மச்சான். இது படிப்போம் இது. யாரா நீ? இந்த டைரியோட சொந்தக்காரன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே காலேஜ், இதே ஹாஸ்டல், நீ நிக்கிற இதே ரூம்ல தான் நானும் இருந்தேன். ரூம் நம்பர் 425. ஆனா உன்ன மாதிரி இல்லை. இந்த காலேஜ்க்கு படிக்கிறதுக்காக வந்தேன். படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன். என் பேரு கிருஷ்ணா. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஃபீஸ் சீக்கிரமா கட்ட முடியாதனால கடைசி நேரத்துல இந்த ஒரு ரூம் தான் கிடைச்சது. அது என் சீனியர்ஸ் கூட. அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அவங்க பாக்குற பார்வையிலே தெரிஞ்சது. எனக்கும் அந்த மாதிரி ஒரு சீனியர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பண்றது, எனக்கு ஒரு வழி தெரியல. இதான் என் விதியை ஏற்றிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். ஆனா எதுவுமே அப்படி போல. சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. யாரா அவன்? டேய் மச்சான், சரக்கு வாங்கி வந்துட்டேன்டா. வாடா வாடா என் செல்ல குட்டி. பாரு என்ன நான் வந்து பாத்தியா? என்ன மச்சான் கோக் பாட்டில் போய் வாங்கிட்டு வந்திருக்க? அப்புறம் ஹாஸ்டல் எப்படி தரதான்? மச்சி சைட் டிஷ்லாம் என்னடா பண்ண? இருக்குடா, எல்லாம் இருக்குடா. சிப்ஸ், முறுக்கு எல்லாமே இருக்கு பாரு. என் பேக்லடா கை வச்சா? ஏய் ஏன் காசுடா? சிட்டிங்கா ஊத்துறா அது. நீ வாங்கிட்டு வந்த சருக்கு சிட்டிங் தான்டா தீரும். இந்தா தண்ணியை கல முதல்ல. ஏய் அந்த சைடு எடுங்கப்பா. Cheers. அதுக்கு மேல அந்த ரூம்ல இருக்க எனக்கு பிடிக்கல. ஆனா படிச்சவனுங்க என்ன பண்றது, என் ஃப்ரெண்ட் ரூமை தேடி போனேன். எனக்கு இருந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களும் ஒருத்தவங்க. டேய் வாடா. அவனுங்களாம் சரகடிக்கிறான்னு தெரியல, ரூம் அறிய வேண்டியதானே? இல்லடா, கடைசி நேரத்துல இந்த ரூம் தான் கிடைச்சது. அதனாலதான் வேற வழி இல்லாம இருக்கேன். என்னடா இன்னைக்கும் சிட்டிங்காடா? நம்ம வாய்க்கு பூரா சிட்டிங் தான் மச்சான். இன்னொரு நாள் இதேதான் திரும்பி நடந்துச்சு. இதெல்லாம் ஒரே நாளோட முடிஞ்சிடும் நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்லை. நாளுக்கு நாள் திரும்பி அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வழி இல்லாம
படிக்கிறதுக்கு அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போனேன். அன்னைக்கு என் கெட்ட நேரம். அவங்க யாருமே ரூம்ல இல்லை. ரூம் பூட்டி இருந்ததுன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்பி யார் ரூமுக்கே போனேன். அது பெரிய தப்புன்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. இங்க பாடுறா போன திரும்ப வருது. மச்சான் சாருக்கே அடிக்க மாட்டானுடா. ஏய் வாடா. வரணும். என்னப்பா தம்பி சாய கடிக்க மாட்டியா? இல்லண்ணா பழக்கம் இல்லை. அப்பா பழகிக்க. இல்லண்ணா வேணாண்ணா. பழகிக்க இந்த அடி. இல்லண்ணா வேணாண்ணா. குடுறான்னா? இல்லண்ணா பழக்கம் இல்லைண்ணா. ஏய் சீனியர் சொல்றா பிடிச்சில்றா மச்சான் அவனை. ஏய் அண்ணா சரக்கு அடிக்க மாட்டியா? வேணாண்ணா. சீரக கொடுத்தா குடிக்க மாட்டா? இல்லண்ணா வேணாண்ணா. மானகடா. ஏய் குறா மச்சான். இந்தடா இந்தா குடி. அண்ணா குறா டேய். வேணாண்ணா குறா. சொல்றேன். நான் வேணாண்ணா. ஏய் நான் வேணாண்ணா. சொல்றேன் மயிரா. நான் சொல்றதை கேளுங்க. இந்தா. வேணாண்ணா. அண்ணா இந்தா. அண்ணா இந்தா இதையும் குடி. இந்த சாவு. ஏடா இது வச்சுடா. மச்சான் ஏதோ டைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மச்சான் எடுத்துட்டீங்க? இதே ரூம்ல என்ன மாதிரியே ஒரு அப்பா இருக்காண்டா. எனக்கான நிலைமை எனக்கு ஆகக்கூடாதுல்ல. அதனாலதான் உன்னை கொல்ல வந்திருக்கேன். டேய் வேணாடா டேய் வேணாடா டேய் ப்ளீஸ் டேய். ராம்ஜி அடா என்ன திடீர்னு என்னடா கோக்க எப்படி காட்டுற? ஆமா மச்சான். எப்படா மிக்சிங்டா. மச்சான் இன்னைக்கு நைட்டு புள்ள சரக்கா அடிச்சுக்கிட்டே இருக்கோம் மச்சான்.
அப்படி என்னடா அது? என்னடா சார் மட்டமான சரக்கு வந்திருக்க? அவன் சரக்கு அடிக்க மாட்டான்டா. டேய் அவனை புறா இங்க எழுதுறான் அவனை. ஏய் இங்க வாடா. பழக்கம்